ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் PM கிசான் சம்மான் நிதி அப்படிங்கிற திட்டம் குறித்து பேச போறோம். இதுகுறித்து நம்மிடையே பேசுவதற்காக நமது நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி திரு ரவிசங்கர் பத்மநாபன். வணக்கம் சார். வணக்கம். மத்திய அரசு விவசாயிகளுக்கு உறுதுணையா பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதிலும் குறிப்பா விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு விவசாயிகளுக்கு. இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, இதன் அவசியம் குறித்து சொல்லுங்க சார். இந்த திட்டம் பிப்ரவரி 24 2019 தொடங்கியது. இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் இது 24 பிப்ரவரி 2019 அதில் ஆரம்பிக்கும் பொழுது சிறு குறு விவசாயிகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் விவசாயிகளுக்கு உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி இதெல்லாம் வாங்குவதற்கு கொஞ்சம் கூடுதலாக கையில் பணத்தை கொடுப்பதற்காகவும் அதை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்துல இணையணும் அப்படின்னா விவசாயிகளுக்கு ஏதேனும் தகுதி வரையறை நிர்ணயிக்கப்பட்டிருக்கா சார்? இவ்வளோ நிலம்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஏதாவது கட்டுப்பாடுகள்லாம் இருக்கா? 24 பிப்ரவரி 2019 சிறு குறு விவசாயிகள் 2 ஹெக்டேருக்குள்ள இருக்கணும் அப்படின்னாங்க. தென் 1 ஜூன் 2019 அதுல இந்த கண்டிஷனே எடுத்தாச்சு. சோ இப்போ எல்லா விவசாயிகளுக்கும் உண்டு. பெரும் நிலச்சுவார்ந்தர்கள் கூட பயன்பெற முடியுமா? வருமான வரம்பு எதுவும் பாக்குறது இல்லையா? வேற ஏதாவது வழியில் அவங்க இன்கம் டாக்ஸ் பே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இவங்க ஏதாவது கவர்மெண்ட் போஸ்ட் MLA MP அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கிடையாது. மற்றபடி எல்லாருக்கும் உண்டு. விவசாயிகள் அவங்க நிலத்தை உழ வேண்டும், அதுதான் முக்கியம். இந்த திட்டத்துல சேர தகுதியுள்ள ஒருவர் எப்படி இதை விண்ணப்பிக்கணும், எங்க போய் இதை செய்யணும் சார்? இந்த திட்டத்துக்கு தகுதியுள்ள விவசாயிகள் இவங்க எல்லாருமே ஸ்டேட் கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. இவங்க என்ன பண்ணலாம், நான் இன்னும் சேரவே இல்லை, நான் போய் சேரணும் அப்படின்னா இவங்க டைரக்டா கிராமத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி அங்க போகலாம், அவங்கள பார்த்து பேசலாம். அண்ட் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு கிராம நிர்வாகிகள் அவங்க இருப்பாங்க. இதையும் தாண்டி டைரக்டா ஆன்லைன்லயே pmkisan.gov.in அப்படின்னு ஆன்லைன் ஸ்கீமே இருக்கு. ஆன்லைன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பதிவிடலாம். 3 ஆப்ஷன் இருக்கு. முதல் ஆப்ஷன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், மொபைல் மூலம் லிங்க் பண்ணி நேமு கொடுக்கலாம். அண்ட் 3வது ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்கானா, நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க பெனிஃபிஷியரி ஆகிறீங்க, உங்க ஸ்டேட்டஸ் என்ன, அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்கன்னு ஆன்லைன் மூலம் போகும்போது உங்க அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில் ஆதார் கொடுத்து விட்டு மெயினா கொடுக்க வேண்டியது லேண்ட் ஹோல்டிங், உங்க டாக்குமெண்ட் சிட்டா அடங்கல், சர்வே நம்பர், பர்டிகுலர்ஸ் அபவுட் எ லேண்ட், எந்த இடத்துல இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, எல்லாத்தையும் நீங்க கொடுக்கணும். கொடுத்தாச்சுன்னா ஆன்லைன் மூலம் ஸ்டேட் நோடல் ஆபீசர் அவங்களுக்கு இது போகும் டைரக்டா. அவங்க பார்த்து இதெல்லாம் வெரிஃபை பண்ணி கிராஸ் செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். இந்த திட்டத்துல சேரணும்னு விவசாயி ஒருவர் விரும்பும் போது அவருக்கு கல்வி அறிவு கொஞ்சம் குறைவா கூட இருக்கலாம். அப்ப ஒரு இ-சேவை மையத்தை அணுகி கூட இந்த தகவல்களை பதிவேற்றம் பண்ணிக்கலாமா சார்? எங்க வில்லேஜ்ல இ-சேவை மையம்லாம் இல்ல, பரவாயில்லைங்க. பக்கத்து ஊர்ல இ-சேவை மையத்துல போய் நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். மெயினா உங்க லேண்ட் ஹோல்டிங் டாக்குமெண்ட் அதை கொண்டு போகணும். அவங்க ஃபில்அப் பண்ணி உங்க இன்ஃபர்மேஷனை அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. அப்லோட் பண்ணி முடிச்சாச்சுன்னா உங்க இது எலிஜிபிலிட்டின்னு சிஸ்டம்ல அப்டேட் ஆயிடுச்சுன்னா நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு SMS வந்துடும். இந்த திட்டத்துல சேர்வதற்கு வங்கி கணக்கு எண்ணோட ஆதார் எண்ணை இணைக்கணுமா? இதுல ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் இருக்கா சார்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னு எல்லா இதுக்குமே ஆதார்னு வந்துருது. ஆதார் வங்கி கணக்கு கண்டிப்பாக முக்கியம். வங்கி கணக்கு லேண்ட் ஹோல்டிங் கொடுக்கும்போது நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, அந்த வங்கியோட கணக்கு எழுதுறது எந்த பிரான்ச்சு, இந்த IFSC கூட மேபி உங்களுக்கு ப்ராப்பரா ஃபில்அப் பண்ண தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இ-சேவை மையம் அங்க போனீங்கன்னு வச்சுங்க, டீட்டெயிலாம் பக்காவா இருக்கும். உங்களை அக்கௌண்ட் ரூரல் பிரான்ச்சில் இருக்கலாம், கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருக்கலாம், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பேங்க்ல இருக்கலாம், கிராமினா பேங்க்ல இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். ஒன்லி திங் இஸ் அக்கௌண்ட் இருக்க வேண்டும். எதனால் என்றால் உங்களுக்கு 4 மாசத்துக்குள்ளே கொடுக்கிற பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். இதுல EKYC நடைமுறை எதுவும் இருக்கா சார்? ஆமா, EKYC இருக்கு. உங்களுடைய நேம், அதுக்குரிய ஐடென்டிட்டி ப்ரூஃப், தென் ஏஜ், இதையும் தாண்டி எந்த இடத்தில் வசிக்கிறீர்கள்
அதுக்குரிய டாக்குமெண்ட் ப்ரூஃப் இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் டைரெக்டாக பிரான்ச்சுக்கு போய் கொடுக்கலாம். ஆர் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைன் மூலம் உங்களுக்கு தெரிஞ்சால் அப்லோட் பண்ணலாம். இப்போ இந்த திட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட ஆவணங்களை எல்லாம் வச்சு இணைச்சு விவசாயிகள் அப்ளை பண்ணிடுறாங்க. இதுல எந்த வகை விவசாயிகள் பயன்பெறுகின்றனர், அவர்கள் எவ்வாறு அடையாளம் காணப்படுகின்றனர் சார்? இதில் விவசாயிகள் எல்லாருமே அடையாளம் கண்டுபிடிக்கிறது மெயினாக ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் லெவல் இவங்க எல்லாருமே அந்தந்த அஃபீஷியல்ஸ், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், ரெவென்யூ அஃபீஷியல்ஸ், ஏன்னா அவங்க தான் முக்கியம். இவங்க கொடுக்குற லேண்ட் ஹோல்டிங் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா, இதை அவங்க தான் செய்ய முடியும். அவங்க ரெக்கார்டை பார்த்து இவங்க கொடுக்குற ரெக்கார்ட், இந்த ரெக்கார்டு பிரகாரம் எஸ் இவங்களுக்கு தான் இந்த லேண்ட் இருக்குது, இவ்வளவு லேண்ட் இருக்குது, இந்த ஏரியாக்குள்ளே இருக்குது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஸ்டேட் கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆர் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, ஆர் நீங்கள் யூனியன் டெரிட்டரி அதில் இருக்கீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டேட் நோடல் ஆஃபீஸருக்கு போகும். அந்த ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர் இந்த எல்லா டீட்டெயிலும் பண்ணி அவங்க அப்லோடு பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர், தென் பப்ளிக் மேனேஜ்மெண்ட் ஃபைனான்ஸ் சிஸ்டம், அவங்களுக்கு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாருக்கும், பிகாஸ் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறது ஃபண்ட்ஸ், அந்த லெவலில் சிஸ்டம் மூலம் அப்டேட் ஆகிடணும். அப்டேட் ஆயிடுத்து அப்படின்னா இவங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். இதையும் தாண்டி சில விவசாயிகளுக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். ஆர் இவங்க கொடுத்த இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம், ஆவணங்கள் இணைக்காம விட்டிருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் இவங்களும் போய் கேட்கலாம், சார் நான் கொடுத்தேன் எனக்கு வரவில்லையே சார் அப்படின்னு. பொதுவாக இந்த ஸ்கீமுக்கு நான் ஒரு விவசாயி அப்படின்னா நான் கொடுக்குற எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக இருக்கிறது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட். ஒருத்தருக்கு நில உரிமையே இல்ல, சொந்த நிலம் இல்லாத ஒரு விவசாயி இந்த திட்டத்துல சேர முடியுமா? கண்டிப்பாக உங்களுக்கு நிலம் இருக்க வேண்டும். நிலம் இல்லாத ஒருத்தருக்கு இந்த ஸ்கீம் கீழே சேர முடியாது. குத்தகை எடுத்து நிலத்தை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இந்த திட்டத்தின் பலன்கள் கிடைக்குமா சார்? யாருக்கு நிலம் இருக்கிறதோ அந்த விவசாயிக்கு தான். அதையும் தாண்டி அந்த விவசாயி அந்த நிலத்தை அவர் விட வேண்டும், ஆர் வேற யார் மூலமாது குத்தகைதாரன்னு சொன்னீங்க இல்லையா, விடுங்க. ஸோ அவருக்கு தான் போகும். எந்த விவசாயி பேரில் லேண்டு இருக்கோ அவங்களுக்கு தாங்க போகும். ஒரு தகுதியுள்ள விவசாயி ஒருவர் இந்த திட்டத்துல சேர்க்கப்படல அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? அவர் சேர்க்கப்படவில்லை என்றால் மற்ற எல்லாருக்கும் வருது, என்னுடைய நெய்பர்ஸ் எல்லாருக்கும் வந்திருக்கு, எனக்கு வரல சார். ஸோ இவர் போக வேண்டியது இமிடியேட்டாக எந்த கிராமத்தில் இருக்காரோ அந்த கிராமத்துக்குள்ளே போய் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பாருங்கள். அதையும் தாண்டி ஹையர் அஃபீஷியல்ஸ் யார் இருக்காங்க போய் பாருங்கள். அப்பயும் வேலை நடக்கலையா நேராக கலெக்டர் ஆஃபீஸுக்கு போங்க. ஆர் உங்கள் இ சேவை மையம் போய் உங்களை ஹெல்ப் கேட்க சொல்லுங்கள். உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து ஆன்லைனில் செக் பண்ணி நீங்கள் போட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் ஆகிடுதா இல்லை ரிஜெக்ட் ஆகிருக்கா, ஆர் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் போகலையா, ஸ்டேட்டஸ் என்ன செக் பண்ண சொல்லுங்கள். அப்படி போயிட்டு அதில் ஏதாவது குளறுபடிகள் இருந்தால், ஆர் நீங்கள் கொடுத்த பர்டிகுலர்ஸில் இதையும் தாண்டி சில பர்டிகுலர்ஸ் வேண்டும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பர்டிகுலர்ஸ் வேணும் என்னங்கிறத இவர் பார்த்து அதை கொண்டு போய் மறுபடியும் அவங்க கிட்ட கொடுத்து இதை நிறைவேற்றணும். சிஸ்டம் மூலம் பண்ணும்போது சில சிஸ்டம் ட்ராப் ஆகிருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் போய் சொன்னீங்கன்னு வச்சுங்க, உங்கள் ரெக்கார்டை வெரிஃபை பண்ணி அப்டேட் பண்ணும். இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை எவ்வளவு சார்? இது எத்தனை தவணைகளாக வழங்கப்படுகிறது சார்? இந்த திட்டத்தின் கீழ் ஒரு ஆண்டுக்கு ஒரு விவசாயிக்கு 6,000 ரூபாய் கொடுக்கிறார்கள். 2019 ஆரம்பத்திலிருந்து ஒரு விவசாயிக்கு 6,000 ரூபாய். இதை 3 தவணையாக கொடுக்குறாங்க. 4 மாசத்துக்கு 2,000 ரூபாய். இப்போ இந்த தவணை தொகையை விவசாயிகள் எப்படி சார் பெறுகிறார்கள்? லாஸ்ட் 2 months பிஃபோர் 21வது இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறச்ச அந்த டைம் வரும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் நோடல் ஆஃபீஸர்ஸ் ஃபுல் இதையும் எடுத்து வச்சு இவங்க என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணுவாங்க. என்னென்ன வெரிஃபைடு டேட்டா சிஸ்டம் அப்டேட் ஆயிருக்குன்னு பார்த்து அவங்க எல்லாருக்கும் ஒருவேளை இறந்து விட்டால் அதெல்லாம் அப்டேட் ஆகிருக்கணும். இவங்க எல்லாருக்குமே அந்த ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர்ஸ் இவங்க ஃபுல் டீட்டெயிலும் வச்சு பேட்சாக போடுவாங்க. போட்டுனால் அந்த பேட்ச் ஃபுல் டீட்டெயிலும் போயிட்டு பப்ளிக் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட் போகும். அவங்க ரிவ்யூ எல்லாமே த்ரூ சிஸ்டம். அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஓகே அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இட் கோஸ் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே
இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. அவங்க ப்ராசஸ் பண்ணி ஓகே எவ்ரிதிங் டேலினா ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர் இவங்க என்ன பண்ணணும், ரெக்வஸ்ட் ஃபார் ஃபண்ட் ஜெனரேட் பண்ணுறச்ச இந்த பேட்சில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேருக்கு 2000 இவ்வளவு ரூபாய் அந்த ரெக்வஸ்ட் ஃபார் ஃபண்ட் அதை போட்டாங்கன்னு வச்சுங்க. தென் அங்கிருந்து இது அப்ரூவ் ஆயிட்டு எந்த பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்குக்கு பிரான்ச்சுக்கு டைரக்டாக இவங்களுக்கு கிரெடிட் ஆகிவிடும், இந்த எலிஜிபிள் விவசாயிகளுக்கு. அதையும் தாண்டி ஒவ்வொரு விவசாயிக்கும் எஸ்எம்எஸ் வந்துவிடும். இவங்க பேங்க்ல போய் அந்த பணத்தை எடுத்துக்கலாம். வங்கி மூலமா இந்த தவணை தொகை செலுத்தப்படுறதன் மூலம் இடைத்தரகர்கள் எல்லாம் இல்லாம முழு தொகையும் அவர்களுக்கு சென்று சேருது உறுதி செய்யறாங்க அரசாங்கங்கிறது சொல்லலாமா சார்? கண்டிப்பாங்க. இது ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, முக்கால்வாசி இது ஈவன் நவ் என்ன ஸ்கீம் எல்லாம் பேர் சொல்ல விரும்பல, சில ஸ்கீமில் இந்த மாதிரி மக்களுக்கு போய் சேருவது கம்மியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இடைத்தரகர்கள் மற்றவங்க அவங்கக்கிட்ட பணம் போயிடும். இது எல்லாமே நீக்கி அந்த 2019 பிப்ரவரியிலேருந்து அவ்வளவு ஃபண்ட்ஸும் இதுக்காக தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட் அவர் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா? இந்த மாதிரி டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் டிபிடிம்பாங்க, டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் பெனிஃபிஷரி வங்கி கணக்கு இல்லாதவங்க கூட அந்த வங்கி கணக்கு தொடங்கி ஆமாம் ஜன்தன் யோஜனா இது பண்ணி அவங்களுக்கு டைரக்டாக போகிறதுனால ஃபைனான்ஷியல் இதுவே இடைத்தரகர்களே கிடையாது. இதை தான் லீக்கேஜ் ஆஃப் இன்கம் பாங்க. அந்த லீக்கேஜ் ஆஃப் இன்கமும் கிடையாது. ரொம்ப அருமையான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. தவணை தொகையை வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விவசாயி நில உரிமையாளர் இறந்துடுறாரு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அந்த தொகை சேருமா, இல்ல அந்த திட்டத்திலிருந்து அவர் நீக்கப்படுவாரா? நீக்கப்பட மாட்டாரு. என்ன ஆகும்னா இவர் இறந்து விட்டார் அப்படின்னா யாருக்கு அடுத்தது அந்த உரிமை இருக்கிறது லேண்ட் இது லீகல் ஏர்ஸ் அப்படிம்பாங்க. இவங்க லீகல் ஏர்ஸ் இதெல்லாம் கொடுத்து இவங்களுடைய பேருக்கு மாற்றிக்கொண்டு விட்டாங்க. மேபி 1 month 2 month ஆகலாம். மாற்றிக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னா தென் அவங்க டீட்டெயிலாம் சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணணும். இ சேவை மையத்துக்கு போகணும். போயிட்டு மறுபடியும் என்னுடைய இவர் இருந்தார், இவருக்கு அப்புறம் நான் மனைவி ஆர் இவங்க யாருமே இல்லை, லீகல் ஏர் நான் அவருடைய பையன், நான் அவருடைய மகள், அந்த மாதிரி இந்த லீகல் ஏர்ஸ் எல்லாருமே நாளைக்கு 5 ஏக்கருக்கு பிரித்து எடுத்துக்கிறோமாங்க. ஓகே பிரித்து எடுங்க. அப்போ ஒருத்தரும் விடணும், சாகுபடி செய்யணும். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் இது. இதை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கிராம அதிகாரி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ரெவென்யூ அஃபீஷியல் போய் பேசுங்க, கலெக்டர் ஆஃபீஸ் தாசில்தாரை பாருங்கள். இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தேன், இவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்துட்டு இருந்து, எங்கள் அப்பா பேரில் நிலம் இருந்தது, அப்பா தவறி விட்டார், இப்போ எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு என்ன நாங்கள் விடணும், எங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு, எங்களுக்கு இந்த ஸ்கீம் கிட்ட ரைட் உண்டு, எங்களுக்கு அந்த 6000 ரூபாய் வரணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது உங்கள் பேரில் மாற்றி வர வரைக்கும் இது கொஞ்சம் நிற்கும். இல்லை நீங்கள் இதை ஒன்றுமே சொல்லலைன்னு வச்சிங்க, அது பாட்டு இவர் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கும். ஆனாலும் இவர் அக்கௌண்ட்டில் எடுக்கவும் முடியாது, ஏன்னா இறந்து விட்டாருந்தா அக்கௌண்ட் இது பண்ணுவாங்க. முறையா யாரு வாரிசுதாரரோ அவங்க முறைப்படி அணுகி டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துடும். ஒன்லி திங் இஸ் இன் பிட்வீன் அந்த 2-3 மாசம் ஒரு தவணை உங்களுக்கு மிஸ் ஆகலாம். அந்த மாதிரி மிஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, அதையும் சேர்த்து கொடுக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. அப்டேட் பண்ணி அந்த 3 தவணையும் உங்களுக்கு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்வார்கள். எந்த விதத்திலும் அது விட்டு போகாது. விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் குறித்து நிறைய பேசணும். அடுத்த பகுதியில மேலும் பேசலாம். நன்றி நேயர்களே.